ஒரு ஸ்பாஞ்ச், ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு ஃபிஷ், ஒரு டாக், ஒரு எலிஃபண்ட். இது எல்லாமே அனிமல்ஸ் தான். ஆனா ஸ்பாஞ்சுக்கு ப்ராப்பர் ஆர்கன்ஸ் கிடையாது. எர்த்வர்ம் பார்த்தீங்கன்னா, பாடி வந்து செக்மெண்ட்ஸா பிரிக்கப்பட்டிருக்கும். பட்டர்ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் லெக்ஸ் இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு நோட்டோகார்ட் இருக்கும். ஸோ அப்படின்னா, இவ்ளோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற ஆர்கானிசத்த சயின்டிஸ்ட் எப்படி கரெக்ட்டா குரூப்ஸா கிளாஸிஃபை பண்றாங்க? கலர பார்த்தா, சைஸ பார்த்தா, இல்லன்னா அது லேண்ட்ல இருக்கா, இல்ல வாட்டர்ல இருக்கா, அத பொறுத்து கிளாஸிஃபை பண்றாங்களா? இது எதுவுமே கிடையாது. அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் யூசிங் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் such as level of organization, symmetry பொறுத்து, germinal layers, column, segmentation and notochord பொறுத்து. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி வந்து இந்த அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு சயின்ஸ் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் 11 பயாலஜியில் வர ஒரு டாப்பிக்கான பேசிக்ஸ் ஆஃப் அனிமல் கிளாஸிஃபிகேஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது வந்து இம்பார்ட்டண்டான டாபிக் தான். கம்மிங் டு த அனிமல் கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த நீட் ஃபார் அனிமல் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஏன் வந்து அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணி வைக்கணும்? ஏன்னா தேர் ஆர் மோர் தேன் 1 மில்லியன் ஸ்பீசீஸ் ஆஃப் அனிமல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சா நம்ம படிக்கிறதுக்கோ, ஸோ அதை குரூப் பண்ணி அதோட பிஹேவியர் ஸ்டடி பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அனிமல் வந்து மெயினாக எதை பொறுத்து டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து, அதோட ஃபார்ம் அண்ட் ஆர்கனைசேஷனை பொறுத்து அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, டு ஸ்டடி அனிமல் சிஸ்டமேட்டிக்கலி, அதை பற்றி படிக்கிறதுக்கு, ஐடென்டிஃபை சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், அதுக்குள்ளே இருக்க சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள் வேற்றுமைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அசைன் அ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் டு நியூலி டிஸ்கிரைப்டு ஸ்பீசிஸ். ஸோ ஒரு புது ஆர்கனிசம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை எது கீழே வைக்கிறது அப்படின்னு தெரிய வர்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே நமக்கு கிளாஸிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு விங்ஸ் இருக்கும் அண்ட் வந்து 6 லெக்ஸ் இருக்கும். ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஃபின்ஸு கில்ஸ் எல்லாமே இருக்கும். எலிஃபண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 4 லிம்ஸு, ஒரு ட்ரங்க் இருக்கும். ஸ்பாஞ்ச் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சுன்ற ஒரு இதில் ஈவன் ஒரு ட்ரூ டிஷ்யூ கூட இருக்காது. ஸோ ஸ்டடிங் எவ்ரி அனிமல் செப்பரேட்லி வுட் பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். இப்போ ஒன்னொன்னையும் நீங்கள் ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, எலிஃபண்ட் தனித்தனியாக எடுத்து படிக்க முடியாது. அதே ஒரு குரூப்பாக பிரித்து வச்சிங்கன்னா இந்த குரூப்புக்கு இந்தந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு படிச்சுக்கலாம். அதுக்காக தான் மெயினாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டே நீங்கள் போகிறீங்க, அங்கே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா ஐட்டம்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வைக்காமல். இமேஜின் தட், ஒரு ரைஸு, சோப்பு, வெஜிடபிள், மெடிசன், நோட்புக் எல்லாமே ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான பொருளை மட்டும் நீங்கள் போய் எப்படி எடுப்பீங்க? ஸோ அதுவே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் செக்ஷனாக பிரித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐட்டமை ஃபைண்ட் பண்ணுறது ஈஸியாகும். ஸோ சிமிலர்லி அனிமல்ஸையும் அதுக்காக தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இன்டூ சிஸ்டமேட்டிக் குரூப்ஸாக. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸிஃபிகேஷனில் பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அது தவிர கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு அனிமல் ஸ்பீசிஸ் டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட பாடி ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணுறதுக்கு, அது எந்த குரூப்புக்கு கீழே வைக்கணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸு, ரெண்டாவது லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பொறுத்து, பாடி சிமிட்ரியை பொறுத்து, ஜெர்மினல் லேயர்ஸ் எப்படி இருக்குது, நேச்சர் ஆஃப் த கோலம், செக்மெண்டேஷன், ப்ரெசன்ஸ் ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் இருக்கா இல்லையா அந்த ஆர்கானிசத்தில், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இதுதான் பேஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் அனிமல் கிங்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபைலாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். இதை பொறுத்து தான் நம்ம வந்து அது மேலே அனிமல்ஸை வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு levels of organization, kingdom animalia.
So all members of kingdom Animalia are multicellular, but they do not possess the same pattern of cell organization. So இதில் ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஆர் அரேஞ்ச் அஸ் லூஸ் செல் அக்ரிகேட்ஸாக வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. சம் டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்குது அந்த செல்ஸ், இந்தந்த செல்ஸ் இந்தந்த வேலையை செய்யணும்னு இருக்குது. அண்ட் ட்ரூ டிஷ்யூஸ் வந்து இதில் ஆப்சண்ட்டாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து போரிஃபெரா சொல்லலாம், ஸ்பாஞ்சஸ். ஸோ இந்த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தே ஆர் ஒர்க்கிங் இன் அன் ஓப்பன் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் வந்து அந்த கிரவுண்டில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க, இன்னொரு பர்சன் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க, இன்னொரு பர்சன் வந்து க்ளீன் பண்ணுறாங்க அந்த இடத்த. இந்த இடத்துல ஒவ்வொரு பர்சனும் வேறு வேறு வேலை பார்க்குறாங்க, ஜாப் பார்க்குறாங்க. பட் தே ஆர் நாட் அரேஞ்ச் இன் டு ப்ராப்பர் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி தான் ஸ்பாஞ்சஸ்லேயும் செல்ஸ் வந்து வேறு வேறு ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுது, பட் தே டூ நாட் ஃபார்ம் ட்ரூ டிஷ்யூஸ். அந்த இடத்துல ட்ரூ டிஷ்யூஸ் மாதிரி தனித்தனியாக டிபார்ட்மெண்ட்டாக இல்லை. அதுதான் இந்த ஸ்பாஞ்சஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ பாரிஃபெரா மீன்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லுலர் லெவல், லூஸ் செல்ஸாக இருக்கும், நோ ட்ரூ டிஷ்யூஸ். செல்லுலர் லெவலில் இது இருக்கும் ஸ்பாஞ்சஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஸ் பர்ஃபார்மிங் த சேம் ஃபங்க்ஷன் ஆர் குரூப்டு டுகெதர். இதில் குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. சிமிலர் செல்ஸ் ஃபார்ம் த டிஷ்யூஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தேன் த செல்லுலர் ஆர்கனைசேஷனாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும், சிம்பிளாக இருக்காது அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா. வாலண்டரேட்டா, நிடாரியா, டெனோஃபோரா இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸும் தே ஃபார்ம் ஒன் குரூப். பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஃபார்ம் அனதர் குரூப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் ஃபார்ம் அனதர் குரூப். ஸோ பீப்புள் பர்ஃபார்மிங் சிமிலர் ஃபங்க்ஷன் ஆர் grouped together in that school. ஸோ அதே மாதிரி தான் செல்ஸ் பர்ஃபார்மிங் த சேம் ஃபங்க்ஷன் தே கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் த டிஷ்யூ. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆர்கன் லெவலில் எப்படி வந்து ஆர்கனைசேஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் வந்து குரூப்டு டுகெதர். இதில் tissues form the organa form ஆயிருது tissues. Each organ is specialized for a particular function here. எக்ஸாம்பிளாக நம்ம platyhelminthes சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் சேர்ந்து ஒரு ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஆர்கன் லெவலுக்கு இதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டொமக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டொமக் இஸ் நாட் மேட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் டிஷ்யூ. அதில் பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் டிஷ்யூ இருக்கும், மஸ்குலர் டிஷ்யூ இருக்கும், அப்புறம் நர்வஸ், அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ, இது எல்லாமே இருக்கும் ஸ்டொமக்கில். ஸோ டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் ஒர்க் டுகெதர் அண்ட் ஃபார்ம் த ஸ்டொமக் ஆஸ் அன் ஆர்கன். ஸோ ஆர்கனாக ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் கம்பைன் டு ஃபார்ம் த ஆர்கன் ஹியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா level of organization, organ system level of organization. So இதில் different organs are associated to form functional system. Each system performs a specific physiological function. Example Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Chordata சொல்லலாம். ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது இங்கே. ஸோ ஒரு ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஸோ டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லையா. அதில் என்னெல்லாம் இருக்குது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில்? மவுத் இருக்குது, ஈசோஃபேகஸ் இருக்குது, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா they are associated organs which work together to complete the digestion process. So each one it is a separate organ, but together they form the digestive system. So different organs form an organ system அப்படின்னு remember பண்ணிக்கோங்க. Next, digestive system pattern and circulatory system pattern பார்க்கலாம்.
First is the digestive system pattern. Organ systems show different patterns of complexity here. இதில் பார்த்தீங்கன்னா we have this incomplete digestive system. So incomplete அப்படின்னா only one opening to the outside is there. Same opening function as mouth-உம் anus-ஆவுமே அது வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளாக பிளாட்டி ஹெல்மெத்தன்ஸ் சொல்கிறாங்க. இதில் you must remember one opening means it is a example of incomplete digestive system அப்படின்றது. complete digestive system வந்து two separate openings இருக்கும் ஹியூமன்ஸுக்கு மாதிரி, மவுத் தனியாக ஆனஸ் தனியாக. ஸோ that is a complete digestive system. ஸோ இது வந்து ஒரு ரூமில் வந்து ஒரே ஒரு டோர் இருக்க மாதிரி தான். ஸோ பீப்புள் என்டர் த்ரூ த சேம் டோர் அண்ட் லீவ் த்ரூ த சேம் டோர். அதுதான் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். பட் கம்ப்ளீட் அப்படின்னா ரெண்டு டோர்ஸ் இருக்குது. ஃபுட் வந்து ஒரு வழியாக என்டர் ஆகுது, வேஸ்ட் வந்து வேறு வழியாக வந்து வெளியே போகுது, விச் இஸ் ஆப்போசிட் ஆஃப் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ கம்ப்ளீட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் லைக் அ ஒன் வே டனல் மாதிரி சொல்லலாம், டூ ஓப்பனிங்ஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் பேட்டர்ன். The circulatory system may be of two types. எப்படி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஓப்பனில் பார்த்தீங்க அப்படின்னா the blood is pumped out of the heart. Cells and tissues are directly bathed in the blood. ஸோ அது வந்து பிளட்லேயே அப்படி இருக்கும். blood does not always remain inside the blood vessels. ஹியூமன்ஸுக்கு இருக்க மாதிரி வெசல்ஸுக்குள்ளே இருக்காது, பிளட்டு ஓப்பனாக அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளாக நம்ம ஆர்த்ரோபோடா சொல்லலாம் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு. ஆர்த்ரோபோட்ஸ் ஹேஸ் திஸ் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு வாட்டரிங் அண்ட் என்டையர் கார்டன் மாதிரி தான். ஸோ யூ ஆர் அலோவிங் த வாட்டர் டு ஃப்ளோ ஃப்ரீலி த்ரூ த சாயில் இன் அ கார்டன். ஸோ அந்த வாட்டரை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல ஒரு பைப்பை வச்சு இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமும். த சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட் டைரக்ட்லி பேட்ஸ் ஆல் த டிஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இங்கே வந்து சீரீஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்கும், அது வழியாக மட்டும்தான் பிளட்டு போகும். ஸோ தே ஆர் ஆஃப் வேரிங் டயாமீட்டர்ஸ் ஆல்சோ. இதுக்கு வந்து நம்ம ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், கேப்லரிஸை சொல்லலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக அனிலிடா, சார்டேட்டா அது எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து வாட்டர் நம்ம வீட்டுக்கெலாம் எப்படி சப்ளை பண்ணுறாங்க, நிறைய நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ் யூஸ் பண்ணி தானே சப்ளை பண்ணுறாங்க. அப்போ வந்து வாட்டர் வந்து அந்த பைப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், வெளில எங்கும் போகாது. ஸோ இது வந்து நிறைய லொக்கேஷன்ஸ்க்கு சென்ட் பண்ணுறாங்க பைப் மூலமாக. ஸோ பாடி சிமெட்ரி அண்ட் ஜெர்ம் லேயர்ஸ். ஃபஸ்ட்டு ஏசிமெட்ரினா என்ன? நோ பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் டிவைட்ஸ் த பாடி இன்டு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் அப்படின்னா அது ஏசிமெட்ரி. இர்ரெகுலர் பாடி ஃபார்மை கொடுக்கும். மோஸ்ட் ஸ்பாஞ்சஸை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஈக்குவல் ஹாஃப்ஸாக அதை கட் பண்ண முடியாது அந்த ஆர்கனிசத்தை. ஸோ வென் நோ பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் டிவைட்ஸ் த பாடி இன்டு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ ஏசிமெட்ரிக்கல் ஆர்கனிசம். ஸோ இப்போ வந்து இர்ரெகுலர்லி ஷேப்டு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணாலும் ரெண்டு ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸாக நீங்கள் அதை பிரிக்க முடியாது. அதுதான் ஏசிமெட்ரி. நெக்ஸ்ட் வந்து ரேடியல் சிமெட்ரி. எனி பிளேன் பாசிங் த்ரூ த சென்ட்ரல் ஆக்சிஸ் டிவைட்ஸ் இன்டு டூ ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ் அப்படின்னா அது ரேடியல் சிமெட்ரி. பாடி பார்ட்ஸ் அரேஞ்ச் அரவுண்ட் சென்ட்ரல் ஆக்சிஸில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு, அப்புறம் காலன்டரேட்டா, டெனோஃபோரா இதெல்லாமே. ஸோ இது வந்து ஒரு பீஸா ஒரு சர்க்குலர் கேக் நீங்கள் கட் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவல் பீசஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான். செவரல் கட்ஸ் பாசிங் த்ரூ த சென்டர் கேன் டிவைட் இன்டூ சிமிலர் ஹாஃப்ஸ். ஸோ அதே மாதிரி தான் மெனி பிளேன்ஸ் கேன் டிவைட் அ ரேடியலி சிமெட்ரிக்கல் அனிமல் இன்டூ ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ். நிறைய பிளேன்ஸில் நீங்கள் அதை கட் பண்ணாலும் ஒரு பீஸாவை கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து கட் பண்ண முடியும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பைலேட்ரல் சிமெட்ரி. பைனாலே டூ. ஸோ இங்கே வந்து டூ ஈக்குவல் ஹாஃப்ஸாக நீங்கள் கட் பண்ணுறீங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹாஃப். ஸோ ஒரு ஹியூமன் பாடியே வி ஹாவ் திஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. அ வெர்டிக்கல் பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் டிவைட்ஸ் த பாடி இன்டூ லெஃப்ட் அண்ட் ரைட் ஹாஃப்ஸ். பட் ஹரிசாண்டலாக நீங்கள் கட் பண்ண முடியாது, வில் நாட் ப்ரொடியூஸ் ஐடென்டிக்கல் அப்பர் அண்ட் லோவர் ஹாஃப்ஸ், ரைட்? அதுதான் பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ
டிவிஷன் பாசிபிள் இன் ஒன்லி ஒன் பிளேன். ஒரு பிளேனில் மட்டும்தான் நீங்கள் அதை கட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக அனிலிடா, ஆர்த்ரோபோடா சொல்லலாம். Next, coming to the diploblastic organization. So here we have the example for this as Coelenterata and Cnidaria. இதில் பார்த்தீங்கன்னா cells are arranged in two embryonic layers. ரெண்டு embryonic layers அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒன்று எக்ஸ்டர்னல், இன்னொன்று இன்டர்னல். எக்ஸ்டர்னல்னா அவுட் சைட். ஸோ அதை வந்து எக்டோடர்ம், எக்டோ அப்படின்னாலே அவுட் சைடு, டர்ம்னா இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு த ஸ்கின், எண்டோடர்ம்னா இன்சைட், இன். ஸோ அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் பிட்வீன் எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்மை நம்ம மீசோக்ளியா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில். அந்த மீசோக்ளியா அப்படின்றது அந்த சாண்ட்விச் ஆகிருக்கு ரெண்டு லேயர்ஸ்க்கு நடுவில். ஸோ வந்து ஒரு ரெண்டு லேயர் ஆஃப் பிரெட் வச்சு உள்ளே வந்து ஒரு ஃபில்லிங் நீங்கள் பண்ணுற மாதிரி தான். உள்ளே இருக்கிறது வந்து ஒரு சாஃப்டான லேயர், அதுதான் வந்து மீசோக்ளியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ ரிமெம்பர் தட் two germinal layers are there. Remember like that. Next is triploblastic. Tri அப்படின்னாலே 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் எம்ப்ரியோ ப்ரோசஸஸ் 3 germinal layers. தேர்ட் லேயரை நம்ம மீசோடோம் அப்படின்னு சொல்கிறோம். மீசோடோம் லைஸ் பிட்வீன் த எக்டோடோம் அண்ட் த எண்டோடோம். ஸோ வந்து 3 layers are there. So you can see the 3 layers. So 3 functional floors இருக்க ஒரு பில்டிங் மாதிரி இது. So each floor has a separate position and contributes to the complete structure. So triploblastic animalsலையும் possess the 3 germinal layers அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Next is column segmentation and notochord பற்றி பார்க்கலாம். column அப்படின்னா என்ன? The body cavity present between the body wall and the gut wall completely lined by mesoderm, அதை தான் வந்து column அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஹவுஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவுட்டர் வால் ஆஃப் த பாடி ரெப்ரசன்ட்ஸ் தான் பாடி வால் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரூம் இன்சைடு, ஒரு ஹவுஸ்குள்ளே ஒரு ரூம் இருக்குது, அதுதான் ஒரு டைஜஸ்டிவ் ட்ராக் அப்படின்றது. அந்த ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா பிட்வீன் தி ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ தட் கேன் பி கம்பேர்ட் டு அ பாடி கேவிட்டி. ஸோ பேஸ்ட் ஆன் த column, animals can be divided into columnates, pseudocolumnates and acolumnates. So the presence or absence of the column makes the difference, is important in animal classification here also. First classification is columnates. True body cavity is present here. Body cavity completely lined by the mesoderm. Example Annelida, mollusca, arthropoda, echinodermata, hemichordata, chordata சொல்லலாம். ஸோ ட்ரூ காலம் இருக்குது இங்கே, அதனால தான் அந்த columnates அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காலம்னா நம்ம பார்த்த மாதிரி the body cavity. ஸோ அந்த கேவிட்டி இதில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு ரூமில் யூ ஹாவ் த என்டையர் இன்னர் சர்ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்லி கவர்டு வித் டைல்ஸ் அப்படி நினச்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி த ட்ரூ பாடி கேவிட்டி இஸ் கம்ப்ளீட்லி கவர்டு பை த மீசோடோம் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் சூடோ காலமேட்ஸ் அப்படின்னா, சூடோனாலே ஃபால்ஸு, இந்த இடத்துல ட்ரூ கிடையாது, ஒரு பொய்யானது இருக்குது. பாடி கேவிட்டி இஸ் ப்ரெசன்ட், ஆனால் இருக்குது, பாடி கேவிட்டி இருக்குது, பட் இட்ஸ் நாட் ட்ரூ. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி லைன்டு பை த மீசோடர்ம் ஹியர். ஆஸ் யூ கேன் see in the picture, you can see the difference in the two picture. ட்ரூவா இல்லை, மீசோடர்ம் present as scattered pouches between the ectoderm and the endoderm. பாடி கேவிட்டி called the pseudo column அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரூமில் டைல்ஸ் ஆர் ப்ரெசன்ட், ஒன்லி a few scattered places மட்டும்தான் டைல்ஸ் இருக்குது, the entire surface கவர் பண்ணல. ஸோ the body cavity of pseudocolumnates is not completely lined by the mesoderm. Pseudoனா false.
ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக ஆஸ்சல்மென்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஏ காலமேட்ஸில் பாடி கேவிட்டி ஆப்சென்ட், இதில் இல்லவே இல்லை. ஸ்பேஸ் பிட்வீன் த பாடி வால் அண்ட் த கட் வால் இஸ் ஃபில்டு வித் டிஷ்யூ. ஸோ பிளாட்டி ஹெல்மென்தஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஏனாலே ஹியர் மீன்ஸ் ஆப்சென்ட், இல்லை. ஸோ ஒரு பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் காட்டனாக இருந்தால் எப்படி இருக்கும்? எம்டி ஸ்பேஸே இருக்காது இல்லையா? உள்ள ஒரு பாக்ஸ்குள்ளே காட்டன் போட்டு வச்சுருக்கீங்க, அதில் எம்டி ஸ்பேஸே இருக்காது அவுட்டர் வால் அந்த காட்டனுக்கும் நடுவில். அதே மாதிரி தான் ஏ காலமேட்ஸ்க்கும். த ஸ்பேஸ் பிட்வீன் த பாடி வால் அண்ட் த கட் wall is filled with tissue only. So A is absent here. Next, let's move on to the segmentation part. செக்மெண்டேஷனா என்ன? செக்மெண்ட்டாக இருக்குது. பாடி டிவைடட் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி இன்டூ செக்மெண்ட்ஸ். எக்ஸ்டர்னலாகவும் உள்ளுக்குள்ளேயும் அது செக்மெண்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதில் சீரியல் ரெப்படேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் சம் ஆர்கன்ஸ் இருக்குது. செக்மெண்ட்ஸ் ரிப்பீட்டட் ஒன் ஆஃப்டர் அதர். ஸோ சில ரெப்படேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஒரு செக்மெண்ட் இன்னொரு செக்மெண்ட் மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு. அண்ட் பேட்டர்ன் கால் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அஸ் ஃபார்ம் ஃபினாமினா. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எர்த்வார்மை சொல்லலாம். ஸோ ரிப்பீட்டட் பாடி செக்மெண்ட் இருந்தாலே வி கால் இட் அஸ் அ மெட்டாமெரிசம். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது. ட்ரெயினில் இருக்க நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? கம்பார்ட்மெண்ட் அரேஞ்ச் ஆகிருக்கும் ஒன் ஆஃப்டர் த அதர். அதே மாதிரி தான் எர்த்வார்மோட பாடியும் ரிப்பீட்டட் செக்மெண்ட்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கம்மிங் டு த நோட்டோகார்ட், விச் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து மீசோடெர்மலி டிரைவ்டு, அதுதான் நோட்டோகார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஒரு ராடு மாதிரி இருக்கும். அது ஃபார்ம்டு ஆன் த டார்சல் சைடு appearing during embryonic development in some animalsல நீங்கள் அதை பார்க்கலாம் நோட்டோகார்ட் அப்படின்றத. ஸோ ஒரு சப்போர்ட்டிங் ராட் ப்ரெசன்ட் இன் டென்ட் மாதிரி. ஒரு டென்ட் கட்டுறீங்க, அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ராடு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ த ராட் கிவ்ஸ் சப்போர்ட் டு த ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நோட்டோகார்ட் ஆக்ட்ஸ் அஸ் அ சப்போர்ட்டிங் ராட் லைக் ஸ்ட்ரக்சர் ஹியர். இதில் நான் சார்டேட், சார்டேட்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது. சார்டேட்ஸ் அப்படின்னா ஹியர் நோட்டோகார்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். நோட்டோகார்ட் மேபி ப்ரெசன்ட் டியூரிங் எம்ப்ராய்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆர் த்ரூ அவுட் த லைஃப் ஆல்சோ. ஸோ இதில் வர அனிமல்ஸை நம்ம வந்து ஃபைலம் சார்டேட்டாக கீழே வைக்கிறோம். ஆக்சுவலாக நான் சார்டேட் அப்படின்னா நோட்டோகார்ட் இருக்காது, அது வந்து ஃபார்மே ஆயிருக்காது எம்ப்ராய்னிக் ஸ்டேஜில். எக்ஸாம்பிளாக பாரிஃபெரா டு எக்ஸினோடெர்மேட்டா வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு குவிக் ரிவிஷன் பார்த்துலாம். நம்ம லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம், சிமெட்ரி பற்றி பார்த்தோம், ஜெர்மினல் லேயர்ஸு அதில் வந்து 2, பாடி கேவிட்டி பற்றி பார்த்தோம், செக்மெண்டேஷன், நோட்டோகார்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இதோட எல்லாத்தோட கான்செப்டோட மீனிங் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.